இவங்க மோஸ்டா சொன்னது எல்லாமே ஒரே விஷயம் சார், இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணா பிரிஞ்சிருவாங்க. ஏன் அப்பா அம்மா இன்டர் காஸ்ட் மேரேஜ் தான். அன்னைக்கு அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது. இன்னைக்கு அவங்க தனியா சர்வை பண்ணி, நான் சட்டம் படிச்சிருக்கேன், பாப்பா டாக்டர் படிச்சிருக்கா, தம்பி படிச்சிட்டு இருக்கான், அவங்க தனியா சர்வை பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இன்னைய வரைக்கும் எந்த ப்ராப்ளத்துக்காகவும் எங்க அம்மா போய் அவங்க வீட்டுல நின்னது கிடையாது. அப்ப எங்க வீட்டுல எங்க அப்பாவை அலோ பண்ணலனாலுமே இன்னைக்கு எங்க அப்பா தான் எங்க அம்மா ஃபேமிலியை லீட் பண்ற அளவுக்கு இருக்காங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் அவங்க கேஸ்ட்டை மட்டும் வச்சு டாமினன்ஸ்ல வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பர்சனா அவர் யாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு எங்க அப்பா எங்க அம்மாவோட ஃபேமிலியில ஒரு ஆளா இருக்காரு. பர்சனலா ஃபீல் பண்ணது என்னன்னா, நான் இந்த கம்யூனிட்டி பீப்புள்ல இருந்து வந்திருக்கேன்னு தெரிஞ்சுமே என் ரூம்மேட் என்கிட்ட சொல்றா, நீ வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜ் ஃபேமிலியில வளர்ந்துருக்க, ஸோ வந்து நீ உங்க அம்மா கிட்ட வளர்ந்ததுனால தான் உன்னோட ஹேபிட்டும் உன்னோட இந்த க்ரோவும் வந்து உங்க அம்மா கிட்ட வளர்ந்ததுனால தான் வந்துச்சு. நான் இப்படி இருக்கிறதுக்கும் இன்னைக்கு என் சோஷியல் நாலேஜுக்கும் 80% எங்க அப்பா தான் காரணம். ஆனா ஒரு ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னா, நீ வந்து ஒரு ஹையர் கம்யூனிட்டி பீப்புள் கிட்ட வளர்ந்தாதான் நீ வளர்ற விதம் வந்து கரெக்டா இருக்கும், ஒரு ரிசர்வ்டு பீப்புள் கிட்ட இருந்து வந்து வளர்ந்தனா அது வந்து கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்றது வந்து கம்ப்ளீட்டா 100% ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ். எக்கனாமி வைஸும் எஜுகேஷன் வைஸும் ஒரு ஆள் வளர்ந்து வந்து நின்னுட்டானா இவங்களால காஸ்ட் டாமினேட் பண்ணி பேசவே முடியாது சார்.